உளுந்தூர்பேட்டை பக்கத்துல கோயிலுக்கு சொந்தமான 1 கிலோ 50 கிராம் தங்க நகைகளை மத்திய கூட்டுறவு வங்கியில வைக்கிறதுக்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்தப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 50 ஆண்டுகளா பக்தர்கள் காணிக்கையா செலுத்துற நகைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத கோயில்ல தான் வைக்கணும், வங்கியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கு குன்னத்தூர். இந்த பகுதியில பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருள்மிகு அம்மன் ஐயனார் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல கடந்த 50 ஆண்டுகளாகவே பக்தர்கள் தங்க நகைகளை காணிக்கையா செலுத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி இதுவரைக்கும் செலுத்தப்பட்ட காணிக்கைகள் இந்த கோயிலினுடைய தர்மகர்த்தாவான சோலை அப்படின்றவருடைய வீட்டுல வச்சு பராமரிக்கப்பட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் கோயில்லையே ஒரு லாக்கர் அமைச்சு அங்க இந்த நகைகளை வைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்திருக்காங்க. மேலும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் இங்க பாதுகாப்புகள் அதிகப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் தர்மகர்த்தா சோலை வீட்டுல வைக்கப்பட்டிருந்த கோயிலுக்கு சொந்தமான நகைகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க. மொத்தமா 1 கிலோ 50 கிராம் தங்க நகைகள் அங்க இருந்ததா சொல்லப்படுது. தங்கத்தாலான தாலி, கண், காசு, சங்கிலி உட்பட இது எல்லாமே அங்க இருந்ததா சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு விழுப்புரம் மத்திய கூட்டுறவு வங்கியில வைக்கிறதுக்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்க வந்திருக்காங்க. அப்பதான் ஊர் பொதுமக்கள் அங்க வந்து அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி நகைகளை கோயில்ல தான் வைக்கணும், வங்கியில வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் நிலவிருக்கு. திருநாவலூர் போலீசார் விரைந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் காலம் அப்படின்றதுனால இந்த நகைகள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு போலீசார் அறிவுறுத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பொதுமக்கள் அங்கிருந்து கலைஞ்சு போயிருந்திருக்காங்க. இதனால அங்க கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு.